வாங்க புளி வந்து ஒரு 5 கிலோ வாங்கினேங்க நான். அதை வந்து மண்பானையில் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம புளி எல்லாத்தையும் மேலே இருக்க தோல் வந்து நான் வாங்கி 2 நாள் காய வச்சேங்க. அந்த தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு முக்கு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, அதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது வந்து புழு பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நார் எல்லாத்தையுமே எடுத்துடணும். க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மண்பானையில் ஸ்டோர் பண்ண போகிறோம். 1 வருஷம் ஆனாலும் புளி வந்து கருத்து போகாது, கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து 2 நாள் நம்ம காய வச்சோன்னா லைட்டாக அப்படி வந்து டச் பண்ணாலே அந்த ஓடு வந்து மேலே இருக்க ஓடு வந்து எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஓடு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வாங்கின 5 கிலோவும் நான் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. ஒன்றா எடுத்துக்கலாங்க. நம்ம 2 நாள் வந்து அந்த ஓட்டோட காய வச்சிட்டோன்னா இந்த ஓடு வந்து சீக்கிரம் எடுக்கிறதுக்கு நல்லா இதாக இருக்குங்க. நம்ம வந்து இப்படி கை வந்து நல்லா ஒரு அமுக்குனாலே அது டக்குன்னு எடுத்துக்கும். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஓடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 5 கிலோவும் எடுத்து அதை வந்து நம்ம காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நம்ம அதில் இருக்க அந்த விதைகளும் அதுக்கப்புறம் வந்து நார் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஒரு ஓடு கூட இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து புழு பிடிக்காமல் நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இப்போது நம்ம வந்து 2 நாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2 நாள் காய வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் 2 நாள் வந்து நல்ல வெயிலில் காய வச்சுருக்கேங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இது இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து இந்த புளியில் இருக்கக்கூடிய அந்த விதையில நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. நான் சின்னதாக ஒரு கோணூசி தாங்க நான் வச்சுருக்கேன். இந்த கோணூசியை வச்சு நம்ம வந்து லைட்டாக, ஏன்னா ஏற்கனவே 2 நாள் காஞ்சதுனால நல்லா ட்ரையாக இருக்கும். அதனால லைட்டாக குத்துனாலே, கோணூசியை வச்சு குத்துனாலே நம்ம வந்து அந்த உள்ளே இருக்க விதையை எடுத்துடலாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா எடுத்துடணும். ஆனால் கொஞ்சம் நாளைக்கு 2 நாளுக்கு ஆகுங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இடையில வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு முட்டு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா அதனால் வந்து இந்த நார் எல்லாமே அந்த இதையும் எடுத்துகிட்டு நம்ம நல்ல புளியாதாங்க நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த முட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த புழு பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க.
இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா குத்தி எடுத்துடணுங்க. நார் எல்லாத்தையும் எடுத்துடணுங்க. இது வந்து ஒரு சின்ன குண்டூசி தான். இது வந்து நம்ம அந்த நார் எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். புளி மட்டும்தான் இருக்கணும். நார் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது ஒரு 2 நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 2-3 நாளைக்கு அந்த நாரோட அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக குத்துனாலே வந்துடும். இடையில வந்து நம்மளுக்கு விதையே இல்லாமல் ரொம்ப சுருங்கி போய் இருக்கும், அதையும் எடுத்துடணுங்க. ஏன்னா அது வந்து புழு பிடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துடணும். விதையே இல்லாமையும் ஒரு சிலது இருக்கும். அதை நம்ம அந்த குண்டூசியை வச்சு குத்தினாலும் அதை குத்த முடியாதுங்க. அதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம நல்ல புளியாக தான் நம்ம வந்து 1 வருஷத்துக்கு கெட்டு போகாத புளியாக நம்ம வந்து நல்ல புளியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா குத்தி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பின்னாடி இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து நம்ம இப்போ 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆனால் ரிஸ்க்கு தான். இது வந்து நம்ம இப்போது 5 கிலோவும் குத்தி நம்ம எடுக்கிறது காய வச்சு அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா 1 வருஷம் ஆனாலும் கருத்தும் போகாது, கெட்டும் போகாதுங்க, புழு பிடிக்காது. பாருங்கள் கீழே உள்ளது அது தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது இப்போ 1 வாரத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாங்க. அது வடிகட்டி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு நரம்பு கூட இல்லாமல் நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம 1 வாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து தனியாக அந்த நரம்பு எல்லாத்தையும் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இடையில வந்து சின்னதாக அந்த விதையே இல்லாமல் இருக்கும், அதையும் நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 வாரத்துக்கு அந்த நரம்போடு சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டிக்கலாம். தேவையானது சின்ன உருண்டையாக நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவையானது குழம்புக்கு ரசத்துக்கோ எவ்வளோதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த உருண்டையிலேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு பானையை எடுத்து இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம பானைக்குள்ளே எதுவுமே போட தேவையில்ல. இது மட்டும் புளி மட்டும் இருந்தால் போதும். நம்ம எல்லாமே ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு மூடியை மட்டும் எடுத்து மூடினா போதுங்க.
நார், அதுக்கப்புறம் இந்த இடையில இந்த தோல் இது எல்லாமே இல்லாமல் நம்ம வந்து அந்த புளியை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. மூடியை வச்சு நம்ம